இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் அக்காவுக்கு தான் உன் வாழ்க்கையில அக்கறை அதிகம் என்ன, அதனால அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிப்பா. டேடி கபிலா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டா. ஏன் தம்பிக்கு நான் என்னைக்குமே துணையாதான் இருப்பேன். என்னைக்கும் என்னோட வார்த்தைக்கும் பேச்சுக்கும் நீ மரியாதை கொடுப்பேன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக்கா. சரி, நம்ம கிளம்பலாமா? அக்கா, மேல பூட்டி இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க அப்படியே போயிட்டே இருங்க. பாருங்க, என் புள்ளைக்கு உடனே பொறுப்பு வந்துருச்சு. வந்துருச்சு. சரி வா போலாம். நீங்க போங்க, நீங்க கண்ணு போங்க. சீக்கிரம் வந்துரு. வரேம்மா, நீ போ. சொல்லு ஜான். சார், வீட்டில் இருந்து எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியா? சரி, ஓகே. நானும் எடி உடனே அங்க கிளம்பி வரோம். சீனியர், சீனியர். எடி, அவங்க வீட்டுல எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்களாம். இப்பதான் ஜான் சொன்னாரு நம்ம சீக்கிரமா கிளம்பி ஆகணும். அப்படியா? சீனியர், ஜானுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடுங்க. சொல்லுங்க சார். ஜான், நேடி பேசுறேன். சொல்லுங்க மேடம். எல்லாரும் எப்ப கிளம்புனாங்க? மேடம், ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. நம்ம டீம் எல்லாரும் அலர்ட்டா இருக்கீங்களா? எஸ் மேடம். அவங்க வீட்டோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்புறம் ஒரு ஆளு அவங்க வீட்டு காம்பவுண்ட் வால வாட்ச் பண்ணுங்க. ஓகே மேடம். கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கான். எக்காரணத்து கொண்டும் அவன் தப்பிச்சிடவே கூடாது. நமக்கு ப்ரூஸ்லி உயிரோட வேணும். ஓகே மேடம், நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறம் வீட்டை சுத்தி சம்மந்தம் இல்லாம யாராவது வெஹிக்கிள்ஸ் வந்தாலும் இல்ல வேற யாராவது வந்தாலும் அவங்களும் அலோ பண்ணாதீங்க. இப்போ அந்த இடம் மொத்தமும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஓகே மேடம், நான் நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, நானும் சீனியரும் எவ்வளவு சீக்கிரம் அங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரீச் ஆயிடுவோம். ஓகே மேடம். சீனியர், சீக்கிரம் நம்ம உடனே போய் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ப்ரூஸ்லி நம்மள மாதிரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது அங்க இருந்து எஸ்கேப் ஆக தான் பிளான் பண்ணுவான். அதுக்குள்ள நாம அவனை லாக் பண்ணணும். சீக்கிரம் கிளம்புங்க. ஐலி, இன்னும் நீ பாட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. வீட்டுல இருக்க எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருப்பாங்களே, என்ன காரணம் சொல்ல போற?